Melo C7 lang ang viewers. Na லாஸ்ட்டா வீ பிஸ்கெட் எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தோம். நான் வந்து லாஸ்ட் டைம் வீ பிஸ்கெட் பண்ணப்ப எனக்கு ஒரு 40 பிஸ்கெட்ஸ் ஆர்டர் வந்திருந்தது. ஆக்சுவலா என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க தெரிஞ்சு. அப்போ வந்து பிஸ்கெட்ஸ் நான் வந்து டேஸ்ட் பண்ண முடியல. அப்போ வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் கூட பிஸ்கெட்ஸ் யாருந்தாலும் வேணும்னா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்ப அப்ப ஸ்டார்ட் பண்ணதுதான். அப்ப வந்து ஹி சப்போர்ட்டட் அ லாட். இப்போ வரைக்குமே ஆர்டர்ஸ் அவங்க தான் நிறைய எனக்கு வந்து தராங்க. ஸோ தேங்க்யூ பாலம்மா. தென் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ராகி பிஸ்கெட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து லோகோலாம் ரெடி பண்ணிட்டேன். பிரிண்ட் எல்லாமே பிரிண்ட் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் பிஸ்கெட்ல வந்து நம்ம அந்த லோகோ, ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டி இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அ உங்களுக்கும் என்னோட பிஸ்கெட்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அ இல்லையா என்கிட்டயே ஆர்டர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பிஸ்கெட் சென்ட் பண்றேன். யூ கேன் கான்டாக்ட் மீ ஆன் த்ரூ Instagram. சீதாவின் நார்மல் அதுதான் என்னோட Instagram ஐடி. ஆம், இப்போ வந்து கரண்ட்லி நம்ம என்னென்ன பிஸ்கெட்ஸ் பண்றோம்னா, கீ பிஸ்கெட்ஸ் அண்ட் சுகர்லெஸ் கீ பிஸ்கெட்ஸ் அண்ட் இப்போ வந்து ராகி பிஸ்கெட்ஸ் புதுசா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். இன்னும் நிறைய பிஸ்கெட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸ்டே டியூன். இப்போ வந்து ராகி பிஸ்கெட் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். நமக்கு ராகி பிஸ்கெட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, நெய் நெய் வந்து 150 கிராம் எடுத்துக்கிட்டேன். அத வந்து நான் இப்போ உருக்கி வந்து வச்சிருக்கேன். இது வந்து நெய் ஃபுல்லா உருக்கிட்டேன். இது கொஞ்சம் சூடா இருக்கு. அதுக்கப்புறம் 150 கிராம் நாட்டு சர்க்கரை. இந்த நாட்டு சர்க்கரைய வந்து நல்லா பவுடர் ஆக்கிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். நாட்டு சர்க்கரைய நல்லா கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இந்த மெஷர்மெண்ட் வந்து நீங்க நெய்யும், நாட்டு சர்க்கரையும் நெய் வந்து நீங்க உருக்கிட்டு எடுத்தாலும் ஓகே. இல்ல உருக்காமலே நீங்க வந்து வெயிட் பார்த்தாலும் ஓகே. அதே மாதிரி நாட்டு சர்க்கரையும் நீங்க வந்து பொடிச்சிட்டு தான் பார்க்கணும்னும் இல்ல. பொடிக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கணும்னும் இல்ல. அது உங்க சாய்ஸ். உங்களுக்கு எப்படி ஈஸியோ அப்படி பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நமக்கு வந்து 100 கிராம்ஸ் ஆஃப் கோதுமை மாவு வேணும். நான் வந்து இது வந்து எனக்கு ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ்ல பாதி அளவு வந்திருக்கு. அதுக்கப்புறம் 300 கிராம் ராகி வேணும். ராகி மாவு. இந்த ராகி மாவு வந்து கொஞ்சம் ரவ ரவையா இருந்ததுன்னா நீங்க வந்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க. என்னோடது வந்து நைஸா தான் இருக்கு. அதனால நான் வந்து ஜலிக்காம தான் எடுத்திருக்கேன். இது வந்து எனக்கு ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லா வருது. அதுக்கப்புறம் 2 சிட்டிகை உப்பு வேணும். 2 சிட்டிகை உப்பு. இப்ப மிக்ஸ் பண்றதுக்கு ஒரு பவுல் எடுத்துட்டு, அதுல ஃபர்ஸ்ட் நெய்ய ஊத்திக்கோங்க. நெய் ஊத்திட்டு, நம்ம பொடிச்சு வச்சிருக்க நாட்டு சர்க்கரைய இதுல அப்படியே போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த 2 சிட்டிகை உப்பு. அதையும் போட்டு நல்லா கலந்து. இது இன்னும் கொஞ்சம் ஹாட்டா இருக்கும் நெய்யி. அதனால நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்பூன்லயே நல்லா கலந்து பேசுறேன். அப்புறம் போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் என்ன பார்க்குறோம்னா, ராகி மாவும், கோதுமை மாவும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலக்கலாம். ஒரு கை கோதுமை மாவு, ஒரு கை ராகி மாவு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலக்கலாம். அப்பதான் ராகி மாவும், கோதுமை மாவும் எல்லாம் ஒண்ணா சேரும். இல்லைன்னா நீங்க இதுக்கு முன்னாடியே வந்து ராகி மாவையும், கோதுமை மாவையும் தனித்தனியா நீங்க ஒண்ணா சேர்த்து வச்சு கலந்துட்டு, அதுக்கப்புறமா இந்த மிக்ஸ்சரோட நீங்க சேர்த்துக்கலாம்.
இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா பெசஞ்சு விட்டுக்கலாம். ஜஸ்ட் இந்த மாவு வந்து வெள்ளை வெள்ளையா அங்கங்க தெரியக்கூடாது. அவ்வளோதான். இந்த நெய், நாட்டு சர்க்கரையோட நல்லா மிங்கிள் ஆயிருக்கும். அதுதான் நமக்கு வேணும். இந்த மாரி நல்லா பெசஞ்சுட்டே இருங்க. அன்டில் இந்த மாதிரி வரணும். இந்த மாரி வெள்ளை வெள்ளையா இல்லாம எல்லா இடமும் இதே மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும். அதுவரைக்கும் நல்லா பெசஞ்சுக்கோங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கலந்துட்டோம். இப்போ வந்து எல்லா மாவு, நெய், சர்க்கரை எல்லாம் ஒண்ணா கலந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பிஸ்கெட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்தாலே போதும். சப்பாத்தி மாவு மாரி வரணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இப்படி புடிச்சா, அத பிடிக்க முடியணும். அது உதிர்ந்து விழக்கூடாது. அந்த மாரி ஸ்டேஜ்ல நல்லா பெசஞ்சுக்கோங்க. இப்ப பிஸ்கட் ஷேப்ல நம்ம வந்து போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ பிஸ்கெட்ஸ் பண்றதுக்கு வந்து நான் வந்து ஷீட் விரிச்சுட்டு, ரோலிங் பென், அப்புறம் நம்மளோட டோ அண்ட் குக்கி கட்டர் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து ஒரு பிஸ்கெட்டா ரெடி பண்ண போறேன். ஸோ தட் எனக்கு எடுத்து வைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் இப்படி ஸ்டிக்கியா தான் இருக்கும். பட் போக போக கரெக்ட்டா இருக்கும். எனக்கு வந்து இந்த ரோலிங் பின் வச்சு ரோல் பண்ணி எடுக்கிறத விட, எனக்கு கையில பண்றது தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. எப்பவுமே. அவ்வளோதான். இப்போ வழக்கம் போல தாங்க 3 சப்பாத்தி வச்சா எவ்வளோ திக்னஸ் இருக்குமோ, இந்த வாட்டி வந்து நான் வந்து குக் பண்ண சப்பாத்தி வச்சாக்கா எவ்வளோ திக்னஸ் இருக்குமோ இந்த மாரி திக்னஸ்ல நான் வந்து போட்டு விட்டுக்கிறேன். என்னோட பேக்கிங் ட்ரேவும் ரெடியா இருக்கு. அதில அப்படியே வச்சுட்டேன். இவ்வளோதான். இப்படியே ஒண்ணு ஒண்ணா ரோல் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியது. இந்த கன்சிஸ்டன்சில உங்களுக்கு வந்து சப்போஸ் எனக்கு வந்து பிஸ்கெட் போட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எடுத்து வைக்கும்போதெல்லாம் உடைஞ்சிருது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கேன் ஆட் லிட்டில் பிட் ஆஃப் வாட்டர். வாட்டர் ஆட் பண்ணிட்டு வாட்டரோ இல்ல மில்க்கோ உங்க சாய்ஸ். அது மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் ரோலிங் பின்ல அப்படியே ஒட்டிக்கும் தான். நீங்க வேணும்னா அந்த கோதும மாவு இல்லன்னா ஏதாவது தடவிட்டு, நெய், எண்ணெய் ஏதாவது தடவிட்டு நீங்க ரோலிங் பின்ன யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க கூடவே. ம். ஓகே. நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். இதே ப்ரொசீஜர் தான். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அத வந்து ஒரு ஷேப்க்கு கொண்டு வந்துட்டு, கொஞ்சம் திக்னஸ் வச்சுட்டு, இந்த திக்னஸ் போதும். கரெக்ட்டா இருக்கும். இதில சால்ட் பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துப்பேன். தென் அத கட் பண்ணி
இதோட பேக்கிங் ட்ரேல வச்சு. ஓகே கைஸ், நான் ட்ரே ஃபில் பண்ணிட்டு காட்டுறேன். அவ்வளோதாங்க, ஷேப்ஸ் போட்டு ட்ரேல ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ஓடிஜியை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த ட்ரேவை எடுத்து ஓடிஜிக்குள்ளே வச்சுட்டு ஒரு 25 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து குக் பண்ண விடணும். இது குக்கார டைமில் வந்து மீதி டோவையும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருவாங்க. இதே மாதிரி கட் பீஸ் போட்டு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவேன். வாங்க ஓடிஜியில் வைக்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணுவேன். ஓடிஜி வந்து பார்த்தீங்கன்னா 150 டிகிரிஸ்ல மேலே இருக்கிற கீழே இருக்கிற ரெண்டுமே ஹீட் ஆகிற மாதிரி சென்டர் சர்க்கியூட் வச்சிருக்கேன். அண்ட் ஆல்சோ டைமர் வந்து இப்போ நான் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் செய்வேன். 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சிருக்க பிஸ்கெட்ஸை அப்படியே உள்ள தள்ள வேண்டியதான். ஓடிஜி வந்து ப்ரீ ஹீட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்மளோட பிஸ்கெட்ஸை உள்ள வை. மதிய ட்ரேல தான் சேம் 150 டிகிரில 25 மினிட்ஸ்க்கு நம்ம வைக்கலாம். 25 மினிட்ஸ்க்கு இது வந்து குக் ஆகிட்டு அப்புறம் நம்ம வந்து இதை வெளியே எடுப்போம். அதே மாதிரி இது வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம இந்த ட்ரேலேருந்து வெளியே எடுக்கணும். அதுக்கு முன்னாடி எடுக்க ட்ரை பண்ணோம்னா அது கண்டிப்பாக பிரேக் ஆகிடும். கோதுமை பிஸ்கெட் விட இது ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓடிஜிலேருந்து நான் பிஸ்கெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் காட்டுறேன். நான் எடுத்த டோ ப்ரொபோர்ஷனுக்கு வந்து எனக்கு ஒரு 35 பிஸ்கெட்ஸ் வந்திருக்குங்க. எடுக்கும் போது ஒன்று உடச்சிட்டேன். பிஸ்கெட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்க. அவ்வளோதான், நம்மளோட பிஸ்கெட்ஸ் ரெடி. இந்த பிஸ்கெட் ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்து சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.